இந்த சாஸில் பார்க்க போகிறது எக்ஸசைஸ் 3.19 இருக்கக்கூடிய 12th சம் தான் பார்க்குறோம். கொஷின் பாருங்கள். இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டுன்னு சொல்லி ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க 5 2 9 1 2 8. பிங்கிற மேட்ரிக்ஸ் 1 7 1 2 5 -1. என்ன வெரிஃபை பண்ணணும் அப்படின்னா ஏபி த ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு பி டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ். ஸோ ஏபி அப்படிங்கிறது இங்கே மல்டிப்ளிகேஷனில் இருக்குது, அதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். இங்கே பி டிரான்ஸ்போஸ் எடுத்துகிட்டு ஏ டிரான்ஸ்போஸும் எடுத்துகிட்டு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி ரெண்டு ஈக்குவல்னு வெரிஃபை பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஏபி கண்டுபிடிக்கிறதுக்காக ஏ மேட்ரிக்ஸையும் பி மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணுறோம். அடுத்து அதனுடைய டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கும் போது அதனுடைய ரோ காலம் சேஞ்ச் ஆகுது. ஸோ 52 43 33 அப்படிங்கிறது ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கிறோம். இப்போ ரைட் ஹேண்ட் சைட் பார்த்தீங்கன்னா பி டிரான்ஸ்போஸ் வேணும். ஸோ பி மேட்ரிக்ஸோட டிரான்ஸ்போஸ் எழுதுகிறோம். அதே மாதிரி ஏ டிரான்ஸ்போஸும் எழுதிக்கிறோம். அதாவது ரோ காலம் சேஞ்ச் பண்ணி எழுதிட்டு இப்போ பி டிரான்ஸ்போஸையும் ஏ டிரான்ஸ்போஸையும் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதே 52 43 33 கிடைக்குது. ஸோ 1 = 2ன்னு வர்றதுனால இதை நம்ம ஹென்ஸ் ப்ரூவ்ட் அப்படின்னு சொல்லி எழுதுகிறோம். ஸோ இந்த மாதிரி சம்லாம் டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா மேக்ஸ் டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 10th ஸ்டாண்டர்ட் சமச்சீர் மேக்ஸ் சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எக்ஸசைஸமும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.